பட்டினத்தார் சொல்கிறார், உஜினி நாட்டில் இந்த பிறவி எடுத்து நான் ஒரு பாவமும் பண்ணலை சாமி, ஆனால் போன பிறவியில் நான் என்ன பாவம் பண்ணன்னு தெரில, அதனுடைய விளைவு இங்கே வந்து எனக்கு தண்டனை கொடுக்குறாங்களேன்றார். உஜினி நாட்டில் ஒரு கழுகு மரம் ஏற்றுன்றாங்க. அப்போல்லாம் மன்னருங்ககிட்டலாம் கழுகு மரம் ஒரு மனுஷனை தூக்கி ஆசன உள்ள உட்கார வச்சிட்டோன்னா அவன் ரெண்டாக கீச்சின்னு போயிடுவான் இல்லையா? கொடூரமான தண்டனை அது. சாவும் சாக மாட்டான், பாதியும் தாங்க முடியாது, கடைசியாக சாவான். அப்படிப்பட்ட தண்டனை பட்டினத்தார் கொடுக்குறாங்க. அதனால சொல்கிறாரு, நான் இந்த ஊன் உடல் எடுத்து ஒரு பாவமும் அறியேன், முன் செய்த பாவ வினை இங்கு வந்து மூழுதோ அப்படின்றாரு. நான் முன்னாடி செய்தேன் பாரு, அது வருதுப்பா தண்டனைக்கு எனக்கு. இப்போங்க இந்த பிறகு நான் ஒரு பாவமும் அறியாதவன். அப்போ அவ்வளோ பெரிய மகானுக்கே முன்பிறவி பாவம் வருது, உனக்கு வராதா? கொஞ்சமான பாவமாக பண்ணிக்கிற நீ நானும். நீங்கள் உங்கள் புத்தகத்தில் சொல்லியிருந்தீங்க சாமி, தர்மம் செய்யுங்கள் அது உங்களோட தீவினையை போக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ தர்மம் மட்டும் செஞ்சால் போதுமா? யோகம்லாம் எதுக்கு சாமி? தர்மம் செய்தால் தீவினை மட்டும்தான் போவோம். தர்மம் செய்யறதால கடவுளை போய் அடைய முடியாது. தர்மமும் செய்யணும், யோகமும் செய்யணும். தர்மத்தால் உன் பாவம் அழியும், யோகத்தால் கடவுளை அடையலாம். அதனால் இது ரெண்டும் அவசியம். இப்போ ஒரு 10 ஆம்பளைங்க ஒரு ரூம் எடுத்துக்கினா குடும்பம்னுவாங்கள சொல்லுவாங்கள்ல? இல்லைங்க 10 ஆம்பளைங்க சேர்ந்து ஒரு குடும்பம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல? ஒரு ஆம்பளை கூட ஒரு பொம்பளை சேர்ந்தா என்ன சொல்லுவாங்க? குடும்பம்னுவாங்க. அது மாதிரி இது ரெண்டும் செய்தால் தான் கடவுள் வழிபாடு. தர்மம் செய்து